ஆமா, இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷன் தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை தொடச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியதுன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னய்யா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா அப்படி இப்படி என்ன கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கம் இதெல்லாம். என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? போச்சுக்காத சார். என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற, இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடியா கொடையா. கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட. இறங்க. திருட்டு பசங்களா. நம்ம லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே, கேலா கேலா, பனானா பனானா. கபாலி. அதான் நான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 2 பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளனேனா? யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவா. ஆமா, நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்சிலாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது. நைனா வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, 10 குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டியை தள்ளின்னு நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா, கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே 2க்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா, தூக்கத்துல பெறலும் போது மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுது. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சரி நைனா சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. கடை வச்சிருக்குது. நான் சொல்லி என்ன கேட்டீங்க? கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுது? நீ சரி கைட்டுக்கிற. சார், பழ வண்டி எடு சார். பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியா? எடுத்துமா சார். சரி சரி, அம்மா கிட்ட சொல்லு சார், கபாலி பழம் கொடுத்தான்னு. சொல்றேன். வாழை வாழை. எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு. இவ அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு, அம்மா அனுராதா சில்க் தாயே. கொஞ்சம் திரும்பியாவது பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் முன்னாடி தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரியா இல்ல பூ புள்ள தச்சு. ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கூட போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையா? ஆஹா. பரவாயில்ல, போய் கேட்டேனா. வாங்க வாங்க வாங்க. மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சின்னு தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துறாதீங்க. வாங்க உட்காருங்க. ஓகே, மெதுவா மெதுவா மெதுவா. வீணா வாசிக்கிற மாதிரி. அம்மா அப்பா, சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற?
சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்துல விளையாடாத லட்சுமி. என் கண்ணில என் ராணில ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? வேணும் தைய தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்போ எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒம்பு தானே லக்ஷ்மி. நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட். லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப. நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்கார்ந்து இருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகலன்னா எப்படியா? இரு இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். ஃபரிதா 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 பாத்தியா என்னண்ணே? ராமுகிட்ட தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ் பெரிய ஆண்டு விழாவா நம்ம கட்டாயம் வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்லனே, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன். இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போணும். அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க. நல்லா டிப் டாப்பா போணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நினைச்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போனோம். அண்ணே ஒண்ணு பண்ணுனே, நல்ல அழகா சில்க்ல ஜிப்பாவும் வேஷ்டி வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்ட்டுமா ஃபரிதா, ரொம்ப கரெக்ட்டுமா. அப்படியே ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு. அங்க போய் கச்சேரியா பாயிட்டு வந்துடுறேன். மூஞ்சிய பாரு. சரி போனேன். அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துறை எலிஜிபெத் மாதிரி. 10.5 12.5 ஓ வாட் எ லாங் ஹேண்ட். என்ன சொல்ற? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். புடிச்சுக்கோ. யோ டேப் ஐயா. டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3. 37. பெரியவரே, நான் உன்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க சின்ன குழந்தைல துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், I stitching only great men. You know Amitabh Bachchan? Great star. He is my customer. What nonsense you are talking? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணாப்பினா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன். No no, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷர் ஆயிடுவே. டைலர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட் தச்சிருங்க. இத பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ராமோடைய அண்ணன், பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும். சார், அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விடேஷன். ஆமா லலிதா, இவர் ராமாவோட அண்ணன். பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சுட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா நினைச்சு பரவாயில்ல, மன்னிச்சுக்கங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாது? இல்ல இங்கதான் உட்காரணும். சரி.
மன்னிச்சு. Excuse me, can you tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? எஸ் எஸ் தேங்க் யூ. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்துவிட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, ப்ரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி பாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றெனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே. நீர் செல்லலாம். யூ ஆர் கோயிங், நோ ஸ்டேயிங். ஆணை. நான் சொல்வேன், லவ் இஸ் பிளைண்ட். ஐ அம் எ லவ்வர், சோ ஐ அம் பிளைண்ட். I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடிச் செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டார். நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. ராமு, தூள்மா புடிச்சுக்கோ. கட்டியா புடிச்சுக்கோ. விடாத விடாத விடாத. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா. என்னமா நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? Shit. எஸ் எஸ் தேங்க்யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து, செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன். 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 இது ஏன் சீன் இல்லடா? பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சு.
ராமு பாவம் அந்த பையனை மொத்துன்னு மொத்திட்டால ரொம்ப அடிபட்டு இருக்கும். பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும். நீ ஒன்று பண்ணு, அவனை பார்த்தேன்னா இந்த 10 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு. பரவாயில்ல, நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? தெரியல ராமு, வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு. அந்த பையனை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல, போனா ஒண்ணு பண்ணு, இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு, அவங்க கிட்ட கொடு. RX-7 சாப்பிட்டோம். நான் பணம் கொடுத்தேன் சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் கொடுக்குறான்னு நினைச்சுக்குவா. இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும். சின்ன வயசுல ஒரு அனுமார் விஷயம் போட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி அடிச்சு வெளியே தூக்கி போட்டேன். என்ன பண்றது, கெட்ட நேரம். நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்ட? இருந்தா எப்படி? இந்த காலேஜ் சாப்பாடு நம்பாத. இத பண்ண வச்சுக்கோ. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இந்த இதை வச்சுக்கோ. நல்லா சூட்டு பேண்ட் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்டா அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பா நினைச்சு கூடாது சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பஸ் நேரமாச்சு. நீ ஒன்னும் தப்பா நினைக்கலையா? இல்லண்ணே, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? சரி, என் தம்பி என்ன பத்தி எப்படி தப்பா நினைப்பா? ஒண்ணு இல்ல, உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டனே, அதனால சொன்னேன். நேரமாச்சுண்ணே, நான் வரேன். ராமு, உடனே நல்லா பாத்துக்கோப்பா. உண்மையில நான் உயிரை வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்துல நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நான் வரேன். நான் வரேன். பட்டா சரி வரேன். உடம்பு நல்லா பாத்துக்கோ. உடம்பு நல்லா பாத்துக்கணும். வாரம் எடுத்து வச்சு குளிப்பா. பணம் தேவைப்பட்டதுன்னா கார்டு எடுத்து போடு. நான் போய் இந்த பணம் வச்சுக்கோ. ஓட்டா வணக்கம் தலைவரே. வணக்கம். ஐயோ, என்ன மன்னிச்சுக்குங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ். ஐயோ, கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். எப்போ? நேத்து. குழந்தைங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாள. ஐயோ, எங்க ராஜா அண்ணன். கீர்த்தி, வண்டியை எங்கேயாவது ஓரமா கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே கூச்சிடுறேன். கமான், குயிக், சீக்கிரம். சார், உங்க ஜீப்பை கவுத்துட்டு காலில் ஓடி போன ஆளி வந்தா, விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார், அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு.
ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். ஐயோ, இந்த நாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? உட்காரு. கட்டு. தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீ ஏன் கால கட்டு போட்டிருக்க? அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. குச்சாட்ட போறேன் ஓடு அதுதான் அண்ணா தக்கி அண்ணன் நாய் கட்டிச்சுன்னு. இல்லப்பா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்ன காலாண்ட நாய் கட்டிச்சா நான் பேசினீங்கன்னா சரின்னு சொல்லி நானும் துளுகானம் மாரகேசன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கட்சிச்சு தங்கச்சி இட்டாத்தாரு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயை இட்டா நீனா. எனக்கு கோவம் வந்து என்ன வைத்தியர சொல்லிட நீன்னு கேட்டு அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெறி புடிச்ச நாயா வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேட்டுனான். நாயம் தானப்பா? நாயம் தான். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன் நானும் துளுகானம் மாரகேசன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கட்சிதுன்னு கேட்டேன். அவன் கேட்டுங்க ஒரு கேள்வி, என்னண்டா தான் வளரியா கட்சி நாய மூஞ்ச புடிச்சா பார்க்க முடியும்? நாயம் தானப்பா? நாயம். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துளுகானம் மாரகேசன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துன்னு கிளம்பணும். பாதி வயலே துளுகானம் சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வருது, நான் கைட்டிக்கிறேன். மாரகேசன் எனக்கு மண்டை வலிக்குது, நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வருது, நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போடா கைட்டிக்கலான்னு அப்படியே பார்த்தோம்பா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவும் இருக்குதுப்பா. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்து இருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா லவ்னு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்சிருக்குன்னு சொல்லி ஒரே அப்புக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்சிச்சுப்பா. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. ராஜா போட்டானா? என்னாச்சு? கீர்த்தி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னது? சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, சக்கரவர்த்தி சார் இப்ப எங்க இருக்காரு? அவர் அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னாரு. அண்ணா சத்தியமா சொல்றேன், நான் அந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் நல்லவனா வாழ விரும்புறேன். நீ நல்லவனா வாழ விரும்புறியா? நீ எதுக்கு இந்த நல்லவன் வேஷம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு 10 லட்சம் ரூபா வேணும், அதுக்கு தானே? நான் உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். போயிடு இங்க இருந்து. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. சரி போறேன். என்ன அவமானப்படுத்தீங்கல்ல, ஓகே பாத்துக்கிறேன். என்னடா செஞ்சிருவ? என்ன செஞ்சிருவேன்னு கேக்குறேன். நான் அதிகமா போனா கொலை பண்ணுவ. அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா. முதலாளி சத்தம் போட்டு பேசாதீங்க. கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட் அவுட். உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே அடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் அப்பட்டிருக்கிற கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவை இருக்கிறதுனால நீயும் ஃபரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண முடி சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்தரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி. நியாயத்துக்காக எதை விழுந்தாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை.
அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும் பிடிச்சுக்கிட்டோம் இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா. இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இது ஏன் கதவை சாத்தி கேட்டான்? என்னடா ரொம்ப போச்சு, நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே.